மாஸ்டர்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னோட காலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். உங்களை டெய்லி பார்த்துட்டு இருக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கு இந்த இஷ்டம் இந்த கொடுத்த இந்த நாலேஜை கொடுத்த யூனிவர்ஸுக்கும் பிரம்மரிஷி பத்ரிஜயா அவங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். மேலும் தொடர்ந்து எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்க நம்ம மகாதர் பாபாச்சார கட்டளை சார்ந்த அனைத்து ஆசாமர்களுக்கும் பல்வேறு சாருக்கும் எனக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுட்டு இந்த செஷனை ஆரம்பிக்கிறேன். ஓகே மாஸ்டர்ஸ், நம்ம வந்து மெனி லைஃப் மெனி மாஸ்டர்ஸ் டாக்டர் பிரையன் வைஸ் எழுதின மெனி லைஃப் மெனி மாஸ்டர்ஸ் புக்கை பார்த்துட்டு இருக்கோம். இதுல வந்து என்ன அப்படின்னா, நம்ம லாஸ்ட் செஷன்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா, நிறைய விஷயங்கள் இப்போ வந்து ரொம்ப அழகா போயிட்டு இருக்கு. முதல்ல வந்து ஸ்டார்டிங்ல ஜஸ்ட் ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்த ஒரு பொண்ணுகளை நம்மளுக்கு வந்து எவ்வளவோ மெசேஜ் வந்து கிடைச்சிட்டு இருக்கு. அவருக்கும் கிடைச்சிருக்கு டாக்டர் பிரையன் வைஸ், அவர் மூலமா நம்மளுக்கும் கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ நம்ம வந்து நம்ம வந்து வாழ்க்கையை என்ன நோக்கத்துக்கு வந்தோமோ அதை தான் பண்ணணும், அடுத்தவங்க லைஃப்ல இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது, அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு மெசேஜ் சொல்லி இருக்கிறாங்க. அது மாதிரி யாரையும் கொல்லக்கூடாது, ஏன்னா நம்மளுக்கு வந்து அந்த இதுவே கிடையாது. கடவுளுக்கு நம்மளை வந்து படைச்ச கடவுள் வந்து இறைத்தன்மை, அந்த பிரபஞ்சத்துக்கு தான் அதை வந்து மற்றவங்கள வந்து அந்த எடுக்கிறதுக்கு உரிமை இருக்கே தவிர நம்மளுக்கு அது கிடையாது. அவங்களுடைய ஒரு பர்டிகுலர் இதுக்காக வந்திருக்காங்க. ஸோ அதுல நம்ம இன்டர்ஃபியர் ஆகும்போது அதுக்கான தண்டனை நம்மளுக்கு ரொம்ப ஹெவியா இருக்கும் அப்படிங்கிறது மேல இருந்து நம்மளுக்கு கிடைச்ச மெசேஜ். அதுக்கப்புறம் இன்னும் என்ன மெசேஜ் கிடைச்சிச்சு நம்மளுக்கு, நம்ம வந்து எல்லாமே வந்து நம்மளுடைய அதிர்வெண்கள், நம்மளுடைய இதுல இருக்கிற அலைவரிசையில் இருக்கவங்களுக்கு தான் நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுப்போம், அட்ராக்ட் பண்ணிப்போம். அவங்க நம்ம அட்ராக்ட் பண்ணுவாங்க, நம்மளும் அவங்கள அட்ராக்ட் பண்ணுவோம், அவங்களும் நம்மளை அட்ராக்ட் பண்ணுவாங்க. ஆனா அதையும் தாண்டி மற்ற அலைவரிசையில இருக்கவங்ககிட்டையும் நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டு நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல அவங்க மேல இருந்து நம்மளுக்கு மாஸ்டர்ஸ் மெனி லைஃப் மெனி மாஸ்டர்ஸ் மீன்ஸ் நிறைய நிறைய மாஸ்டர்ஸ் வந்து நம்ம கிட்ட இங்க வந்து மெசேஜ் கொடுத்துட்டே இருக்காங்க. ஒரு மாஸ்டர்ஸ் கிடையாது, நிறைய மாஸ்டர், ஒரு மாஸ்டர் இல்லாம நிறைய மாஸ்டர் வர்றதுனாலதான் அந்த புக் அந்த மாதிரி நேம். ஸோ அப்போ அவர் வந்து அந்த மாதிரி சொல்றாங்க. கோமா பத்தி கூட நம்ம பார்த்தோம். கோமாங்கிறது ஒரு தற்செயல், ஒரு ஒரு சஸ்பென்ஷன் மாதிரிதான், ஒரு நிறுத்தி வச்சுட்டு நம்ம இந்த பூலோகத்துக்கு வந்து திருப்பி கண்டினியூ பண்ணணுமா இல்ல நம்ம அதர் வேர்ல்ட நோக்கி போகணுமா அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணிட்டு, நம்மளுக்கு இங்க கடமை இருக்குது, முடிக்காம இருக்குது. ஒரு ஆன்மா வந்து ஒரு பர்பஸ் எடுத்துக்கிட்டு வந்திருக்குல்ல, சோ அதை நிறைவேற்றாம இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு திருப்பி கண்டினியூ பண்ணுவோம், இல்லைன்னா நம்ம வந்து இந்த வேர்ல்டை விட்டு வெளியில போவோம். ஸோ இந்த மாதிரி எல்லாமே நம்ம என்ன செஞ்சோம் லாஸ்ட்ல செஷன்ல பார்த்தோம். ஸோ இப்போ வந்து அடுத்த செஷனுக்கு பார்க்கலாம். சாப்டர் 6 மாஸ்டர்ஸ் 5 சாப்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ சிக்ஸ் சாப்டர்ல வந்து என்ன அப்படின்னா, இப்போ ஒரு இது இருக்கு, அவங்களுக்கு ஒரு செஷன் போயிட்டு இருக்கு. அந்த பொண்ணு வந்து ஒரு லைஃபை ரிகால் பண்றா. யாரு? நம்மளுடைய கேத்ரின். என்ன பண்றா அப்படின்னா, ஒரு 18ஆம் நூற்றாண்டு சம்திங் ஒரு இதை வந்து ரிகால் பண்றா. அங்க வந்து அந்த ஒரு வீடு, அந்த வீட்டுல வந்து ஒரு எப்படி சொல்றான்னா, ஒரு ஹீட்டர் மாதிரி ரூம் ஹீட் போட்டு அந்த மாதிரி அந்த பழைய காலத்துல ஒரு வெறுப்பறை மாதிரி சொல்றான். அதுல போட்டோ இருந்துச்சு, பீங்கான் பொம்மை இருந்துச்சு அப்படிலாம் சொல்லி சொல்றாங்க. கீழே வந்து ஒரு தரை விரிப்பு, அப்பவே தரை விரிப்புலாம் எப்படி இருந்ததா அப்படின்னா, ஸ்கின், அனிமலோட ஸ்கின்னால ஆன ஒரு தோலை வந்து தரை விரிப்பா என்ன செஞ்சிருக்காங்க, விரிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. அப்பவும் பாத்தீங்க அப்படின்னா, இந்த பொண்ணு அப்பவும் சர்வன்ட் மெய்டா தான் பிறந்திருக்கா பாருங்க. இவ வந்து கொஞ்சம் உயர்ந்த பிறப்பா ஏதாவது பிறந்திருக்காளா? இல்லவே இல்லை. நம்ம பார்த்தது எல்லாமே, இவளோட பிறப்பு பாத்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் கீழ்நிலையில தான் இருக்குது, அடுத்த லெவல்லவே இல்லை. இதுலயும் ஒரு பெரிய வீட்டுல அந்த பரம்பரையா வந்து அப்படி சொல்லுவாங்க, சின்ன வயசுல இருந்தே செவன் மெய்டா இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி தான் இருக்கிறா இந்த பொண்ணு. அவங்க பெரிய வீடு, அந்த பெரிய வீட்டுல பின்னாடி சின்ன சின்ன வீடுகள் இருக்கு, அதுலதான் ஒரு வீட்டுல வசிக்கிறாள். சின்ன ஒரே ஒரு ரூம் தான். சின்ன வயசுல இருந்தே நான் இங்கே வேலை செய்யறேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றேன். அதாவது இந்த லைஃப்ல வந்து பெருசா அவ சொல்றதுக்கு எதுவுமே இல்லை, ஏன்னா அதே ஆஸ் யூஷுவல் தான். அங்க வந்து ஒரு மேரேஜ் நடக்குது. அந்த மேரேஜ் ஃபங்க்ஷன்ல பார்த்தா இவங்களை அட்டன் கூட பண்ண விட மாட்டேங்கிறாங்க, ரொம்ப அவங்கள கொடுமையா நடத்துறாங்க. அந்த காலகட்டத்திலயும் அப்படிதான் இருந்திருக்கு. சோ ரொம்ப கொடுமையா நடத்துறாங்க. சோ எந்த கண்ட்ரி எந்த இதுன்னு அவளால அதை இது பண்ண முடியல. அவ்வளவு அழகா வந்து ஒரு எல்லோ கலர் பூ இருக்கு, அதுல பிளாக் கலர்ல நடுவுல இருக்கு, அந்த பூந்தோட்டம் ஃபுல்லா இருக்கு, இதெல்லாம் பார்த்து ரொம்ப வியக்குறாங்க பொண்ணு. ஆனா அவளால என்ன பண்ண முடியலன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. இப்ப இவர் வந்து சரி இந்த லைஃப்ல வந்து இவர்கிட்ட இருந்து எதுவுமே கேட்க ஒண்ணுமே இல்லை, நம்ம தெரிஞ்சதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு அந்த லைஃபோட எண்டுக்கு போக சொல்றாரு. இந்த லைஃபுக்கு எண்டுக்கு போகும்போது ஆஸ் யூஷுவல் அந்த பொண்ணு வயசாகி என்ன செய்கிறா, பிசிஸ் வந்து இறந்து போறான். இறந்து போகும்போது மேல போகும்போது என்ன ஆகுது அப்படின்னு அதேதான், அவங்க மேல போய் ஒரு ஒளிக்கீட்டுக்குள்ள வந்து என்ன செய்யுது, அது இழுக்குது. அந்த ஒளி அதாவது அவ்வளவு அழகா அந்த மாதிரி பிரகாசமா இருக்கு. அப்ப இவர் கேட்கிறாரு, என்ன கலர்லமா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு.
அப்போ வந்து இது வந்து பல்வேறு கலர்ல இருக்கு அப்படிங்கறது இது வந்து சொல்றாங்க. அப்போ அதுக்குள்ள ஆஸ் யூஷுவல் நம்மள வந்து அந்த ஒளி வந்து என்னைய வந்து என்ன செய்யுது, இழுக்குது அப்படிங்கறத அவ சொல்றா. ஆஹ் ஒரே நிமிஷம். அதாவது அந்த லைஃப் ஸ்டைலை விட்டு நம்ம வெளில வந்துட்டோம். சொல்றேன். பாருங்க. அதாவது இங்க வந்து என்ன ஆகுது அப்படின்னா, இந்த இடத்துல வந்து அவ வந்து பெயினால அந்த லைஃப் ஸ்டைல்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா அவ வந்து ஒரு சர்வன்ட் மெய்டா இருந்து ரொம்ப ஒரு அடிமையா வாழ்க்கை வாழ்றா. அதுல சொல்லுவா ஒரு குதிரை வந்து அப்படியே அவ காலை மிதிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குதிரையோட குழம்பு பட்டு அவ்வளவு பெயின் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து எந்த ஒரு இதோ அவங்க வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு எந்த ஒரு ஃபங்க்ஷன்ல கூட உள்ள ஜாயின் பண்ண விட மாட்டேங்கிறாங்க. ரொம்ப அடிமைத்தனமா நடத்துறதுனால அந்த லைஃப் ஃபுல்லாவே வலியா தானே இருந்திருக்கும் அவங்களுக்கு. அப்போ வந்து அதை முடிச்சோன்னே அவ சொல்றா பாருங்க. இங்க வந்து ஆன்மா வந்து என்ன செய்யலாம், இளைப்பாறலாம் அப்படிங்கறத சொல்றாங்க. எல்லா வலியும் நம்மளை விட்டு போயிருது அப்படிங்கறதையும் அந்த இடத்துல இண்டிகேட் பண்றா. ரொம்ப அந்த ஆன்மா வந்து அமைதியாவும் சாந்தமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றா. அதே மாதிரி ரொம்ப இது வந்து என்னால வந்து எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாத அளவுக்கு ஒரு அற்புதமான உணர்வு அப்படிங்கிறத சொல்றான். சோ அப்ப வந்து அந்த ஒளி வந்து ரொம்ப பிரகாசமானது. எல்லா இதுவுமே இந்த ஒளியில இருந்துதான் வருது. ஏன் உயிர் சக்தி கூட இந்த ஒளியில தான் இருந்து வருது. நான் என்னைய வந்து ஒரு அந்த இது வந்து ஒரு காந்த விசை மாதிரி என்ன செய்யுது, இழுக்குது அப்படிங்கிறதையும் சொல்றா. சோ ரொம்ப அளவற்ற சக்தியின் ஊற்றை போன்றது அப்படின்னு சொல்றா. அந்த ஒளிக்கு வந்து குணப்படுத்துறது எப்படிங்கிறதும் தெரியுதுன்னு சொல்றா. பாருங்க என்னெல்லாம் சொல்றாங்கன்னு பாருங்க. அது வந்து நம்மள வந்து ஆறுதல் படுத்தி அரவணைச்சு ஹீல் பண்ணுது, குணப்படுத்துது. குணப்படுத்தி அப்படியே அழகா என்ன செய்யுது, நம்மளுடைய மனசையும் ஆன்மாவையும் சாந்திப்படுத்துது. பாருங்க. சோ இதுதான் அந்த ஒளியை பத்தி ஒரு அழகா என்ன செஞ்சிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் டைம் ஆகுது. அப்ப இவர் கேட்கிறாரு, இப்ப நீ என்னமா பண்ற அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப இவர் சொல்றா, எனக்கு வந்து இப்போ எதுவுமே இல்லை, அமைதி. அமைதி மட்டும் தான். சோ இந்த அமைதியை தான் நான் என்ன செய்யறேன், அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவ சொல்றா. இதுல வந்து அந்த நிறைய அவ கூட வந்து யார் இருக்குன்னு கேட்டா நிறைய ஆன்மாக்கள் இருக்காங்க, மாஸ்டர்ஸ் இருக்காங்க. அப்போ வந்து இவ சொல்றா, இதுல நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்களும் இருக்கிறாங்க, தெரியாதவங்களும் இருக்கிறாங்க அப்படிங்கறது என்ன செஞ்சுட்டு இருக்கா, சொல்லிட்டு இருக்கா. இவர் அப்படியே போயிட்டே இருக்கிறாரு. நான் வந்து ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு நினைக்கிறேமா அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்றாங்க. அப்போ அவ கேக்குறா, மாசுகிட்டயே என்கிட்டயான்னு கேட்கும் போது அவ சொல்றா, இல்ல நீ வந்து இதுக்கான விளக்கத்தை சொல்லி போதும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின்ஸ் கேட்கிறாரு. பாருங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. நாம் எப்படி பிறக்க வேண்டும், எவ்வாறு பிறக்க வேண்டும், சரி எப்படி பிறக்க வேண்டும், எப்போது பிறக்க வேண்டும், எப்போது இறக்க வேண்டும், எப்படி இருக்கும், அதாவது எப்படி பிறந்து எப்போது இறக்கணும், அதே சரி பிறக்கணும், அதே மாதிரி எப்படி இறந்து சரி எப்போது இறக்கணும் அப்படிங்கறத அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் கேட்கிறாரு, நம்மளுடைய பிறப்பையும் இறப்பையும் நம்ம தான் சூஸ் பண்றோமா அப்படிங்கறது என்ன செய்யறாரு, கேட்கிறாரு. அப்போ வந்து இத சொல்ற அப்படின்னா அந்த பயங்கள் எல்லாருக்குமே அந்த பயங்கள் போகும். இறப்பை பத்தி பயம் போகும். நான் இறந்துருவோமோ பயப்பட வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக இந்த கொஸ்டின் கேட்கிறாரு. இறப்புங்கிறதையும் நம்ம தான் சூஸ் பண்றோமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்போ அவ வந்து திடீர்னு பார்த்தா அந்த ரூம் வந்து அப்படி குளிர்ச்சி ஆகுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அந்த பொண்ணு படுத்துட்டு இருக்கா பாத்தீங்களா, அந்த ரூமே அப்படி குளிர்ச்சி ஆகுது. அப்ப வந்து திடீர்னு ஒரு வந்து சூப்பரான ஒரு குரல் கேட்குது. கவிஞன் மாதிரி இருக்குன்னு சொல்லி சொல்றேன். அது வந்து அவ்வளவு அற்புதமான ஆழமும் ஒளியும் இருக்குது அப்படிங்கறத அந்த குரல்ல சொல்றேன். அப்ப அது சொல்லுது, உம் நாமா நான் வந்து எப்போ இந்த உடலுக்கு நம்ம வரணும்னு நினைக்கிறோமோ அப்பதான் நீங்க வருவீங்க. அதே மாதிரி நம்ம வந்து இந்த நோக்கத்தை நிறைவேற்றிட்டோம் நம்ம ஆன்மாவுக்கு புரிய ஆரம்பிக்கும் போதுதான் நம்ம இந்த உடம்ப விட்டு நம்ம வெளியில வருவோம். அதுக்குதான் யாரும் தேவையில்லாம ஒரு ஆக்சிடென்ட் பண்ணி கொல்றதோ இல்ல வந்து தேவையில்லாம ஒரு கொலையோ ஏதோ செஞ்சு கொலை பண்றதோ, சரி கொலை பண்ணி அந்த மாதிரி உயிர் எடுக்க கூடாதுன்னு சொல்றோம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கு, ஒரு நோக்கம் இருக்கு. அந்த நோக்கம் முடிஞ்ச உடனே அவங்களே என்ன செய்வாங்க, இந்த உலகத்தை விட்டு போவாங்க. சோ யாருமே எதுக்குள்ளேயும் இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது அப்படிங்கறதுதான் என்ன செஞ்சிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. சோ நமக்கான கால முடிவடையும் அப்படிங்கிற இடத்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து என்ன செய்வோம், இந்த இதுக்கு மேல இந்த வாழ்க்கையில நம்மளுக்கு எதுவுமே கிடைக்கல, தேவையான அனுபவம். நான் ஒரு அனுபவம் வேணும்னு சொல்லிட்டு இந்த பூலோகத்துக்கு வந்திருக்கேன். அந்த அனுபவத்தை ஃபுல்லா நான் எடுத்து முடிச்சுட்டேன். கற்றல் முல்லா முடிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா நான் என்ன பண்ணிக்கலாம், என்னோட வாழ்க்கைய முடிச்சுக்கலாம். சோ மேல போயிட்டு ஒரு கொஞ்ச நாள் ஓய்வு இருக்கு. அந்த ஓய்வுக்கு அப்புறமா
புத்துணர்ச்சி. திருப்பி இந்த ஆன்மா மனசு எல்லாமே புத்துணர்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறமா திருப்பி நம்ம எங்க வரும், இந்த பூமிக்கு நம்மளுக்கு வர்றதுக்கு சான்ஸ் கொடுக்குறாங்க மாஸ்டர்ஸ். அந்த சான்ஸை வந்து இல்ல நான் எனக்கு வந்து ஒரு குழப்பமாவே இருக்கேன், நான் இப்ப போய் பிறக்கவா, இல்ல நான் என்ன செய்யறது அப்படின்னு நான் குழப்பத்திலே இருந்தேன் அப்படின்னா அந்த சான்ஸ் உங்களுக்கு மிஸ் ஆகும். இப்போ மேல கொடுக்குற சான்ஸை கரெக்டா புடிச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யணும், அடுத்த பிறவியில டிசைட் பண்ணிட்டு என்ன கத்துக்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு எந்த பூமி சாரி எந்த பூமியில எந்த பிளேஸ் இல்ல எந்த இடம் எந்த நாடு எந்த மாநிலம் அப்படிங்கறது எல்லாமே டிசைட் பண்ணிட்டு எந்த பேரண்ட்ஸ்க்கு நம்ம பிறக்கணும் எல்லாத்தையும் நம்ம டிசைட் பண்ணிட்டு என்ன நோக்கம் என்ன கத்துக்க போறோம் எல்லாத்தையும் டிசைட் பண்ணிட்டு நம்ம இந்த பூலோகத்துக்கு வரோம் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அப்போ இது எல்லாமே சொல்றாரு. நல்லா உங்களுக்கு இப்ப புரிஞ்சுட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். நம்ம தான் எல்லாத்தையுமே டிசைட் பண்ணிடுறோம். நம்மளுடைய பிறப்பு நம்மளுடைய பிறப்பு. நம்ம இங்க வந்து அவேர்னஸ்ல இல்லாம இருக்கிறதுனால நமக்கு தெரியல. நம்ம வந்து பயப்படுறோம். ஓகேயா? ஆனா அப்படி கிடையாது. பயப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது. நம்ம வந்து இறப்புங்கிறது நம்ம டிசைட் பண்றது தான். கற்றல் முடிஞ்ச உடனே உங்களுக்கு வந்து புரியுதுன்னு நினைக்கிறேன். இங்க வந்திருக்கோம் அப்படித்தானே, நம்ம படிச்சுட்டோம், வேலை படிச்சு முடிச்சிட்டோம்னா அதே காலேஜ்ல இருக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த காலேஜ் விட்டுட்டு வந்துட்டு அதுக்கடுத்து நம்ம வேலை பார்க்க போறோமோ இல்ல ஹையர் ஸ்டடிஸ் படிக்குமோ நம்ம போயிருக்கோம், அதே இடத்துல இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரிதான் நம்ம படிக்க இங்க வந்திருக்கிறோம். ஒரு ஸ்கூலுக்கு தான். ஸ்கூல்ல படிப்பு முடிச்ச உடனே நம்மளுடைய வேலையை முடிச்சுட்டு நம்ம கிளம்புறோம். அவ்வளவுதான். சோ அந்த மாதிரி என்ன செஞ்சுட்டு இருக்காங்க இவரு சொல்றாரு. அப்போ வந்து இவர் சொல்றாரு, நீ எங்கிட்ட யாரு பேசுறா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அப்போ வந்து இவ சொல்றா, இந்த பொண்ணு சத்த வித்தியாசமா இருக்கு சொல்றோம். இது வந்து யார் வந்து மெயினா எல்லாத்தையுமே நிர்வகிக்கிறவங்க மேல மேனேஜ் பண்றக்கூடிய ஸ்கில் வாய்ந்த ஒரு பர்சன் தான் பேசுறாரு. அவர் சொல்றத அப்படியே நான் வாங்கி உங்களுக்கு என்ன சொல்றேன், உங்களுக்கு சொல்றேன் அப்படிங்கிறத அவ சொல்றா. அப்போ வந்து பாத்தீங்கன்னா பாருங்க, அனைத்தையும் நிர்வகிக்கும் ஒரு உயர்ந்த ஆன்மாவின் சொற்களையோ எண்ணங்களையோ அவள் கேட்டுக்கொண்டு அவற்றை எனக்கு தெரிவிக்கும் ஒரு கருவியாக மட்டுமே இருந்தாள். அப்போ இத வந்து அப்படியே கேட்டுட்டு என்ன செய்யறா சொல்றா. அப்ப மேல வந்து நிறைய குருமார்கள் இருக்காங்க அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். நிறைய ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைப் ஆஃப் சிஸ்டம்ஸ் வந்து என்ன செய்யறாங்க கொடுக்குறாங்க மாஸ்டர்ஸ். புரியுதுங்களா? இது எல்லாமே யார் ஆகுறதுன்னா நம்ம கூட இந்த மாதிரி மேல ஒரு மாஸ்டரா மாறலாம். நம்மளுக்கு வந்து கீழே இருக்க எல்லா வேலையும் முடிச்சு எல்லா கற்றலும் முடிச்சிட்டோம்னா அடுத்த உலகத்தை நோக்கி நம்ம போகும்போது அங்கேயும் நிறைய நம்ம என்ன செய்யலாம், வேலை செய்யலாம். ஸோ நிறைய அனுபவத்தை என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கலாம், எடுத்துக்கிட்டே இருக்கலாம். லாங் 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 ப்ராசஸ் தான். எந்த ப்ராசஸும் என்ன கிடையாது, ஷார்ட்டான ப்ராசஸ் கிடையாது. ஆனா இக்க பூலோகத்துல நம்மளுக்கு ஷார்ட் ப்ராசஸ் தான். நம்மளுக்கு வந்து அப்படியே என்னது ரொம்ப நெடிய தூரம் இங்க வாழ போறது இல்லை. ஆனா வந்த வேலையை நம்ம என்ன செய்வோம், செவனையை முடிச்சுட்டு நம்ம என்ன செய்யலாம், வாய் சொல்லிட்டு கிளம்பலாம் அப்படிங்கிறது தான் இங்க என்ன செஞ்சிருக்காங்க சொல்லியிருக்காங்க. இல்லையா? அதுல மெயினா அது சொல்லியிருக்காங்க பாருங்க, அந்த மரணத்தை பற்றி அவர் வந்து எந்த தயக்கமும் இல்லாம பேசுறாங்க. அதாவது அவங்க குரல்ல வந்து எந்த ஒரு அச்சமோ இல்ல ஒரு பற்று அப்படி நம்மளாம் எப்படி இருக்கோம், பற்று இருக்கவங்களுக்கு தான் அச்சமே இருக்கும். யாராவது நம்மள தெரிஞ்சவங்க இறந்து போறாங்கன்னா அவ்வளவு ஒரு கஷ்டப்படுவோம், ஏன்னா நம்ம பற்றுல இருக்கோம். ஆனா இவர் வந்து என்ன இல்ல, ஒரு அச்சம் இல்லை, இருள் இல்லை. அதாவது அளவற்ற கருணையும் அமைதியும் நம்பிக்கையும் எடுத்துக் கொண்டிருந்தேன்னு சொல்லுவாங்க. குரல்ல எப்படி இருந்ததுன்னு சொல்றாரு பாருங்க. அளவற்ற நம்பிக்கை, அதுக்கப்புறமா கருணை இருந்திருக்கு. எல்லாமே இந்த மாதிரி ஒரு சேர்ந்த கலவைதான் அதோடைய வார்த்தைகள். அப்படிதான் இருந்தது. வார்த்தைகள் ஃபீல் பண்ணுன்னு சொல்லி நம்ம வந்து ஒரு வார்த்தை படிச்சிருக்கோம். அப்படித்தானே நம்ம பேசுற வார்த்தை மத்தவங்களை ஃபீல் பண்ணக்கூடிய வார்த்தைகள் இருக்கு, குணப்படுத்துறது. ஓகே, அதே மாதிரி இந்த வார்த்தைகள் எல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து அவ்வளவு ஒரு விஸ்டம கொடுக்கக்கூடிய வார்த்தைகளா இருந்தது அப்படிங்கிறத நம்மளுக்கு வந்து ஆத்தர் வந்து பதிவு பண்றாங்க. ஓகேங்களா? அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அப்படியே அதுல வந்து அவ்வளவு அன்பு இருந்துச்சுன்னு சொல்றாங்க. அந்த அன்பு உண்மையா இருந்துச்சுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி அது வந்து ஒரு பற்றுதல் இல்லாத எல்லாத்தையும் அரவணைச்சிட்டு போகக்கூடிய ஒரு பேரானந்தத்தை கொடுத்தது. நம்மள சில பேர் நம்ம வந்து மூச்சு முட்டை அளவுக்கு பாசத்தை கொடுக்குறேன் பெரியவழின்னு சொல்லி அழுத்தி அமைக்க வைப்பாங்க. சோ அந்த மாதிரி இல்லை அப்படிங்கிறத சொல்றாங்க. அதுக்கப்புறமா இவர் சொல்றாரு, அந்த இவ வந்து சொல்றா, நான் வந்து சரி ஓகே நீ என்னமா கத்துக்கிட்ட அந்த வாழ்க்கையில அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இப்போ வந்து ஒரு வாழ்க்கையை முடிச்சுட்டு மேல வந்தால, சோ அந்த வாழ்க்கையில ஒரு சர்வன் மேடா இருந்தான்னு சொல்லி சொன்னேன். சோ அப்போ அந்த வாழ்க்கையில என்ன கத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லி இவர் கேட்கறாரு. இப்போ சொல்றா பாருங்க, கோபம், மனக்கசப்பு, பிறர் மீது எதிர்மறை உறவுகளை வளர்த்துக் கொள்வது ஆகியவற்றை பற்றி நான் கற்றுக்கொண்டேன்.
எல்லாம் என்ன செய்யுது அப்பவே நம்ம அந்த வாழ்க்கையில தான் மாஸ்டர்ஸ் நம்ம வந்து இந்த எதிர்மறை உணர்வுகளை ஃபுல்லா கத்துக்கிறோம். ஏன்னா இவங்களுக்கு வந்து ஒரு ஒடுக்கப்பட்டு வச்சுட்டு இருக்காங்க, அடிமைப்படுத்தி வச்சுட்டு இருக்கும்போது கண்டிப்பா நம்மளுக்கு கோபம் வரும், அந்த எதிர்மறை உணர்வுகள் வரும். அந்த உணர்வுகள் வர்றது வந்து நம்ம அதே மாதிரி அதனாலதான் இவ அதெல்லாம் நான் கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றா. அப்ப வந்து இன்னும் என்ன சொல்றா அப்படின்னா, லைஃப் வந்து என்னோட கண்ட்ரோல்ல இருக்குன்னு ரொம்ப நான் ஆசைப்பட்டேன். ஆனா அது வந்து என்ன செய்யல, நடக்கல. அது வந்து என்னோட கண்ட்ரோல்ல இல்ல அப்படிங்கிறது இந்த பொண்ணு வந்து பதிவு பண்றா. ஓகேயா? அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம வந்து எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சோம்னாலே நம்மளுக்கு தலைவலி வந்து பிபி வந்து எல்லாம் வந்துடும். அதனால யாரையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன் நம்மளுடைய லைஃபையே நம்ம கையில கிடையாது, கோ வித் ஃப்ளோ தான். சோ நம்ம உருவாக்கிக்கலாம் தான், நம்ம அதை செதுக்குறோம். ஆனாலும் சில விஷயம் நம்ம மீறி நடக்கும் போது நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. சோ மத்தவங்கள கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்காதீங்க. பாசத்தால் அடிமைப்படுத்தி நம்ம கூடயே வச்சிருக்கணும்னு நினைக்காதீங்க. அவங்கவுங்க பாத்துல அவங்கவுங்கள போக விடுங்க மாஸ்டர்ஸ். கையை தாண்டி கையால சொன்ன கைக்குள்ள அழுத்தி அழுத்தி வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா போஸ்ட் ஆகி ஒரு நாளைக்கு வெடிச்சிடும். ஆனா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து அவங்கவுங்கள அவங்கவுங்க பாதையில விட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, அப்போ ஆட்டோமேட்டிக்கா லைஃப் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அதனாலதான் சொல்றாங்க, யாரையும் உங்க கண்ட்ரோல்ல வைக்கணும்னு நினைக்காதீங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேயா? அதே மாதிரி அனிவா சொல்றா, நான் வந்து எனக்கு வந்து துன்பத்துக்கே விதிக்கப்பட்டவ, நான் வந்து ஒரு நேர்மறை சிந்தனையில இல்லவும் இல்ல. நான் வந்து எப்பவுமே நான் சொல்லுவோம்ல, ஒரு கஷ்டத்திலேயே நம்ம வாழ்ந்துகிட்டே இருக்கோம்னா நம்ம என்ன நினைப்போம், சார் நம்மள வந்து இதுக்காண்டியே படைச்சிருக்காங்க போல, நம்ம வந்து நம்ம பிறந்ததே இதுதான், எல்லாரும் ஹாப்பியா இருக்காங்க, ஆனா என்னோட லைஃப் மட்டும் இந்த மாதிரி ஒரு கஷ்டமாகவே இருக்கு அப்படி சொல்லி நம்ம நினைப்போம். ஏன்னா திருப்பி திருப்பி அடி விழுந்துட்டே இருந்ததுன்னா அந்த மாதிரிதான் நம்ம நினைப்போம். சோ அந்த மாதிரிதான் இந்த பொண்ணு வந்து நினைக்கிறோம். நான் வந்து நம்பிக்கையை சூஸ் பண்ணவே இல்லை, ஃபுல்லா சந்தேகத்தை தான் சூஸ் பண்ணியிருந்தேன். பாருங்க எவ்வளவு அருமையான வார்த்தை. நம்பிக்கை நம்ம வந்து நம்ம கூட தான் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம சந்தேகத்தை சூஸ் பண்ணி எடுக்கிறதுனாலதான் நம்ம லைஃப்ல வந்து இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. சோ அந்த சந்தேகத்தை தூக்கி போட்டுட்டு நம்ம நம்பிக்கையை எடுக்கணும் மாஸ்டர்ஸ். ஈஸி கிடையாது, ஆனா ட்ரை பண்ணணும். இந்த பிரபஞ்சத்து மேல நம்பிக்கை வைக்கணும், சந்தேகத்தை வைக்க கூடாது. உங்களுக்கு இல்லை எனக்கும் சேர்த்துதான் இந்த லெசன் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா, உங்களுக்கு மட்டும் இல்ல எனக்கும் சேர்த்துதான், எல்லாமே எனக்கும் சேர்த்துதான். நம்ம எல்லாருமே இந்த இந்த புத்தகத்துல இருந்து இந்த அவ்வளோத்தையும் அழகா என்ன செஞ்சுட்டு இருக்கோம், எடுத்துட்டு இருக்கோம். சோ அப்போ நம்ம எப்படி எல்லாம் சரி பண்ண வேண்டியிருக்கு பாருங்க அவங்கள. சோ அப்போ சந்தேகத்தை சூஸ் பண்ணாதீங்க, நம்பிக்கைய சூஸ் பண்ணுங்க. லைஃப் ரொம்ப பிரகாசமா இருக்கும். சோ ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் லைன் பண்ணி வச்சுக்கலாம் மாஸ்டர்ஸ் நீங்க. சோ லைஃப்ல அப்ளை பண்ண வேண்டிய விஷயம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, என்ன நம்ம இவர் கொஸ்டினும் கேட்கிறாரு, நம்ம ரெண்டு பேரோட ஆன்மீக பாதையும் ஒண்ணுதானா அப்படின்னு கேட்கிறாரு. ஆனா அவர் சொல்றாரு, அங்க வந்து இன்னொரு மாஸ்டர் பதில் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது வந்து வித்தியாசமா இருந்ததுன்னு சொல்றாரு. அந்த முன்னாடி பேசின ஸ்பிரிச்சுவல் மாஸ்டருக்கும் இப்போ பேசின மாஸ்டர்ஸ்க்கும் வித்தியாசம் இருக்குன்னு சொல்றாரு. அவர் சொல்றாரு, எல்லோருடைய ஆன்மீக பாதையும் அடிப்படையில ஒண்ணுதான். ஆனா உடல் வாழ்க்கையில இருக்கும் போது சிலர் வந்து சிறந்த பண்புகளை கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மெயினா வந்து எல்லாருடைய பாதையும் ஒண்ணுதான். அன்னைக்கே சொன்னேன்ல, எல்லாரும் சமநிலையில இப்ப இல்லாம இருக்கலாம், ஆனா எல்லாரும் ரீச் ஆகக்கூடிய இடம் வந்து என்னதுதான், ஒண்ணுதான். சோ முன்ன பின்ன இருக்கலாம், சிலர் ஃபாஸ்டா கத்துக்கிறாங்க, சிலர் மெதுவா கத்துக்கிறாங்க. ஆனா கத்துக்கோங்கன்றாரு, ஃபாஸ்டா கத்துக்கோங்க. இந்த பாடி உங்களுக்கு கொடுத்தது வந்து சில விஷயத்த வந்து கத்துக்கிறதுக்கு தான். சோ அந்த மாதிரி இல்ல அப்படின்னா ரொம்ப கஷ்டம். சோ லைஃப்ல வந்து எல்லாத்தையுமே கத்துக்கோங்க. கருணை, நம்பிக்கை, அன்பு இது எல்லாத்தையும் அறிஞ்சுக்கிட்டு வாழ்வையில முழுமையா வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதெல்லாம் பாருங்க, கருணை, நம்பிக்கை, இத எல்லாத்தையும் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு முழுமையா கத்துக்கிட்டு லைஃப்ல அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பதிவு பண்றாங்க. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, நம்பிக்கை, அன்பு அதெல்லாம் ஒரு தனி பண்பு கிடையாது. சோ நம்பிக்கைங்கிறது அப்படி வந்துருமா என்ன, அதுக்கு வந்து அதுக்கு கரஸ்பாண்டிங் நிறைய வந்து நம்மளுடைய நம்ம ஸ்கில்ஸ், சரி நம்மளுடைய எப்படி சொல்றது, நல்ல குவாலிட்டிஸ் வந்து வளர்க்க 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 தான் நம்மளுக்கு இந்த அன்பு, நம்பிக்கை அதெல்லாம் நம்மளுக்கு வரும். சோ அப்ப எல்லா குணங்களையும் நம்ம சைட் பை சைடு நல்ல குணங்களை வளர்க்க வளர்க்க தான் இது வருமே தவிர டைரக்டா நம்பிக்கையோ இல்ல அன்போ நம்மளுக்கு வந்துடாது. அதை சார்ந்த குணநலங்களை நம்ம என்ன செய்யணும், நம்ம வளர்க்கும் போது ஆட்டோமேட்டிக்கா இதுவும் நம்மளுக்கு வந்துடும் அப்படிங்கறத இந்த இடத்துல சொல்றாங்க. அப்போ நான் வந்து இதுல வந்து இவர் வந்து சொல்றாரு அந்த மாஸ்டர் வந்து, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம துறவரத்துல இருக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் ஃபாஸ்டா வந்து எதை செஞ்சுப்பாங்க, இந்த மாதிரி குணத்தெல்லாம் வளர்த்துப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து பேசிக்காவே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா,
நிறைய கீழ்ப்படிதல் அதெல்லாம் நிறைய விஷயத்த வளர்த்துப்பாங்கல்ல. அவங்களுக்கு ஒரு குருகுலத்துல இருக்கும்போது நிறைய விஷயத்த ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஈஸியா அவங்க வந்து அந்த நல்ல குவாலிட்டிஸ்ல கத்துப்பாங்க. நீங்களும் அதே மாதிரி நல்லா கத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ நீங்க வந்து மெயினா வெகுமதியை எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. லைஃப்ல நம்ம அதுதான் பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொன்றுக்கும் வெகுமதி எதிர்பார்க்கிறோம். நான் இன்னைக்கு இதை பண்றேன்னா எனக்கு என்ன கிடைச்சிருக்கு, இந்த பிரபஞ்சம் எதுவுமே தரலையே, இவங்க எதுவுமே தரலையே அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கிறோம். அப்படி வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. செயலை மட்டும் செய்யுங்க, அதோட பலனை எதிர்பார்க்காதங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ அந்த சுயநலம் இல்லாம பிரதிபலன் பார்க்காம செய்யற செயலுக்கு தான் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா அதோட அர்த்தம் இருக்கு. அப்படி செய்யாம நீங்க என்ன செஞ்சாலும் அதுல மீனிங் இல்லை அப்படிங்கிறத சொல்றாங்க. அதே மாதிரி இவ என்ன சொல்றா, நான் அந்த தூய்மை அப்படிங்கிற இதை வந்து இன்னும் நான் கத்துக்கல அப்படின்னு சொல்லி சொல்றா. தூய்மைங்கிறது எல்லாம் சேர்ந்ததுதான் மாஸ்டர்ஸ். அதாவது சாசிட்டின்னு சொல்லியிருக்காங்க. எதாவது சேர்ந்தது, அதாவது வெறும் பாலுணர்வு சார்ந்ததோ இல்ல நம்ம வந்து இல்லற வாழ்க்கையில ஈடுபடாம இருக்கிறதோ இல்ல அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. எல்லா இது விஷயத்திலயும் நம்ம வந்து ஒரு வந்து நியாயமா உண்மையா சத்தியமா அந்த மாதிரி நிறைய இருக்குல்ல. சோ நல்ல குவாலிட்டிஸ் எல்லாம் வளர்த்துக்கிட்டு நம்ம போய் பார்த்தோம், அன்பு கருணை அந்த சகிப்புத்தன்மையில இருக்கிறது, விட்டு கொடுக்கறதுல இருக்கிறது. சோ நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம அப்படியே அக்செப்டன்ஸ் இருக்கு, கோ வித் ஃப்ளோ எல்லாமே இருக்கு. சோ அது எல்லாம் கத்துக்கும் போது நம்பிக்கை, முதல்ல நம்பிக்கை வைக்கணும். நம்பிக்கை இல்லாம தான் நம்ம இருக்கிறோம். நல்லா யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நம்மளுக்கு லைஃப் இப்படி கேவலமா இருக்குது காரணம் நம்ம தான். ஏன்னா நம்மளுக்கு வந்து நம்பிக்கை கிடையாது. ஒரு இடத்துல ஒரு நம்பிக்கை வச்சுன்னா அடுத்த இடத்துல உடனே நம்மளுக்கு வந்து அப்படியே நடக்காதோ நடக்குமா நடக்காதால கொஸ்டின் போட்டுருவோம் நம்ம. அப்ப எப்படி எங்க நடக்கும் நம்மளுக்கு சொல்லுங்க. அதனால என்ன பண்றோம் அப்படின்னா அந்த நம்பிக்கையை வளர்த்துக்கிறதுக்கு இந்த குட் குவாலிட்டிஸ் எல்லாம் நம்ம என்ன செஞ்சுக்கணும், வளர்த்துக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்போ வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா எதையுமே துறக்கிறது கிடையாது. ஆனா நம்ம வந்து அதுல இருந்தும் அதை வந்து நம்ம என்ன சொல்லிட்டோம்ல அந்த பற்று இல்லாத தன்மையை தான் நம்மளுக்கு இந்த இடத்துல சொல்றாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க மாஸ்டர்ஸ். ஓகேங்களா. அதே மாதிரி இன்னும் கண்டினியூ பண்றாரு அந்த மாஸ்டர். மேல இருந்து நம்மளுக்கு எவ்வளவு மெசேஜ் கொடுக்குறாங்க பாருங்க. அதை வந்து எதையுமே அளவுக்கு மீறி என்ன செய்யக்கூடாது, செல்லக்கூடாது. எதுலனாலும் சமநிலையில இருங்கன்னு சொல்றாங்க. இங்கனாலும் சரி அங்கனாலும் சரி. நம்மளுக்கே அதுதானே சொல்லிட்டு இருக்காங்க. மிடில் லெவல், மிடில் லெவல்ல தான் இருக்கணும். மிட் பாத், அந்த பாத் வந்து இங்கேயும் உயரமாயிடக்கூடாது இங்கேயும். ஆன்மீகம் சொல்லிட்டு அது கூட பின்னாடி போயிடக்கூடாது. குடும்பத்தை விட்டுறக்கூடாது. குடும்பம் சொல்லிட்டு ஸ்பிரிச்சுவலையும் என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாது. சோ எங்க எதுக்கு ப்ரையாரிட்டி தரணுமோ அங்க வந்து தரணும் அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். சோ இத வந்து நிறைய கேட்டுட்டு இருக்கா. சோ அப்போ வந்து இவ சொல்றா, இவர் கேக்குறாரு, நான் வந்து இப்போ கேத்ரீனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கேன். அவளோட பயத்துல இருந்து வெளியே வர்றதுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கேன். நான் செய்யறதெல்லாம் கரெக்டா இல்ல வேற மாதிரி நான் மாத்தி அமைச்சுக்கணுமா, அவளுக்கு வேற மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி அவர் வந்து என்ன செய்யறாரு, கொஸ்டின் கேட்கிறாரு. அப்ப அவங்க சொல்றாங்க, இல்லப்பா நீ கரெக்டா தான் கொடுத்துட்டு இருக்க. ஆனா இந்த மெசேஜ் எல்லாம் கேத்ரின் கிடையாது, உனக்கு தான் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க எல்லாமே இங்க நம்மளுடைய பிரைன் வைஸ்க்கு தான் என்ன செய்யுது, இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுத்துருக்கே தவிர திஸ் இஸ் ஃபார் நாட், இது வந்து கேத்ரின் கிடையாது. எல்லாமே யாருக்கு, நம்மளுடைய ஆத்தருக்கு தான் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இவருக்கு ஒரே ஆதார் இருக்கு. அப்போ எனக்கு தான் நன்மைனா, ஆமா உனக்கு நன்மை கொடுக்கறதுக்காக, உன்னோட வாழ்க்கையை சீர்படுத்துறதுக்காக, உன்னோட வாழ்க்கையோட நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்கு தான் இந்த மெசேஜ் எல்லாமே உனக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க. அப்போ வந்து இன்னும் சொல்றாங்க, ஆஹ் உம் அதாவது என்ன அப்படின்னா, ஆஹ் ஒரே நிமிஷம் கீழே. அப்போ சொல்றாரு, ஆமா எனக்கு தான் எல்லாம் கொடுக்குறீங்களான்னா, ஆமா உனக்கு வந்து நீ இன்னும் நல்லா வழி நடத்தப்படுவாய். நீ வந்த நோக்கத்தை நிறைவேற்றினதுக்கு அப்புறம் தான் உன்னோட இறப்பு இருக்குது. நீ வந்து நீண்ட காலம் இங்க இருந்து நிறைய வேலை செய்ய தான் இங்க வந்திருக்க. சோ உனக்கு அப்பப்போ அந்த ஐடியாஸ் எல்லாம் கிடைக்கும். நீ என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஐடியாஸ் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்ப இவருக்கு வந்து முதல்ல அப்படி பதட்டமா இருந்தா கூட அப்புறமா ஹாப்பியா இருக்கு. பரவாயில்லையே நம்மளுக்கு அழகான கைடன்ஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குது. அப்போ வந்து இப்ப வந்து இந்த பொண்ணு பேச ஆரம்பிச்சுட்டா. இவ்வளவு நாள் மாஸ்டர்ஸ் பேசிக்கிட்டே இருந்தாங்க. சோ நிறைய நம்ம சொல்லிட்டேன் அவங்களுக்கு எல்லாமே. இப்போ அந்த கேத்ரின் பேச ஆரம்பிக்கிறா. நான் வந்து கீழே விழுந்துகிட்டே இருக்கேன் அப்படின்னு நிறைய விஷயம் சொல்லிட்டு அவ வந்து என்ன செய்யறா, அதை முடிக்கிறாங்க. சோ இந்த மெசேஜ் முடியுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, ஆஹ் உம்
சோ இப்ப வந்து இவரோட வாழ்க்கையில எப்படிலாம் அந்த தாக்கத்தை ஏற்படுத்துச்சுங்கிறத பார்க்கலாம். இவர் வந்து எல்லா விஷயத்தையும் கேட்டாரு சொல்லிட்டாருல, நம்ம இப்ப கேட்டோம். பிறப்பும் நம்ம தான் டிசைட் பண்றோம், இறப்பும் நம்ம தான் டிசைட் பண்றோம், வேற யாருமே என்ன செய்யல, டிசைட் பண்ணல. மேல மாஸ்டர்ஸ் வந்து கைட் மட்டும் தான் நம்மள பண்றாங்க அப்படிங்கறத இவர் தெரிஞ்சுக்கிறாரு. அப்ப வந்து எல்லாத்தையும் தெரிஞ்ச உடனே இவருக்கு வந்து லைஃப்ல வந்து நிறைய சேஞ்சஸ். இதுல வந்து கரோல் அவர் ஒய்ஃப் கிட்டயே எல்லாமே இதை வந்து டிஸ்கஸ் பண்றாங்க. இவங்க ஃபேமிலியில அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர் அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்த்தோம். சோ அதனால அவங்க கிட்டயும் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கான இதை கூட தான் எல்லாமே அவர் செஞ்சுட்டு இருக்காரு, பண்ணிட்டு இருக்காரு. ஒரு வாட்டி இவர் லைஃப்ல எப்படின்னா, ஒரு வாட்டி இவர் வந்து அவரோட பையன் ஜோர்டனோட அவங்களோட எதுக்கு போறாங்க அப்படின்னா, ஒரு ஒரு பால் பேஸ்பால் அப்படி ஒரு ஸ்போர்ட்ஸ் இதை வந்து பார்க்க போறாங்க கேம. போற வழியில என்ன ஆகுது, பயங்கர டிராபிக் ஆயிட்டு என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு வந்து ரொம்ப வெயிட் பண்ற அளவுக்கு ஆகி போச்சு. ஒரு மணி நேரம் கிட்ட லேட் ஆக போகுது. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, மத்த நாள்லாம் எப்படி இருப்பாரு அப்படின்னா, ஐயோ நம்ம அந்த இடத்துக்கு போக முடியலையே, அங்க ஸ்டார்டிங்க நம்ம பார்க்க முடியலையே, மேட்ச வந்து முதல்ல இருந்து பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லி பயங்கரமா எரிச்சல் அடைஞ்சு ரொம்ப வந்து வெறுப்பாயிருவாராம். ஆனா அன்னைக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பொறுமையா சந்தோஷமா உட்காந்துட்டு பையன்கிட்ட உட்காந்து கார்ல ஃபுல்லா உட்காந்து பேசிட்டு இருக்காரு. அப்பதான் புரிஞ்சிச்சு, இது வந்து இயற்கை வந்து என் பையனோட எனக்கு வந்து பேசுறதுக்காக டிஸ்கஸ் பண்றதுக்காக ஏற்படுத்தி கொடுத்த டைம்ங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸ்போர்ட்ஸ்ங்கிறது இந்த இடத்துல முக்கியம் இல்லை. நான் வந்து ஒரு அப்பாவும் பையனும் எப்படி வந்து எங்க உறவை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் எனக்கு இது கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறத சொல்றாங்க. நீங்க கூட மாஸ்டர்ஸ் நம்ம வந்து ஏதோ இடத்துல மாட்டிக்கிட்டோம், எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து வெளியில வர முடியல அப்படிங்கிறதுக்காக ரொம்ப டென்ஷன் ஆகி குதிக்க வேண்டாம். ஏன்னா பிரபஞ்சம் உங்களுக்கு ஒண்ணு செய்யுது அப்படின்னா அது வந்து சும்மா கிடையாது. அந்த டைமை நீங்க என்ன செஞ்சுக்கலாம், யூஸ்ஃபுல்லா மாத்திக்கலாம். நிறைய பேர் சொல்லுவோம்ல, மழை பெய்யுதுன்னா ஐயோ நான் அந்த இடத்துக்கு போக முடியலையே, நான் இங்க மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு நினைக்காம எந்த இடத்துல நீங்க இருக்கிறீங்களோ அந்த இடத்துல உள்ள சூழ்நிலையை அனுபவிங்க, இயற்கையை என்ஜாய் பண்ணுங்க. உங்க நடக்க வேண்டிய வேலை அதுவே நடக்கும். இல்ல அந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது கிடைக்காதுங்க மாஸ்டர்ஸ். நான் ஏற்கனவே தெரியும், நம்ம பிறவியில இந்த பிறவியில ஒரு பர்டிகுலர் பாத்துக்காக தான் நான் இந்த பூமிக்கு வந்திருக்கோம். நம்மளுக்கு எல்லாமே வேணும்னு நினைச்சா என்ன செய்யாது, கிடைக்காது. நமக்கு என்ன கிடைக்குமோ அது கண்டிப்பா கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை நம்ம வந்து மனசுலயோ நம்மளுடைய இதுக்குள்ள நம்ம புத்தியிலயும் நம்ம நம்ம ஸ்ட்ராங்கா வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம எந்த சூழ்நிலையும் ஹாப்பியா எதிர்கொள்வோம். அப்ப இனிமையில இருந்து ஒரு இது ஓத்து எடுத்துக்கலாம். இனிமே நான் வந்து எந்த இடத்துல எனக்கு ஏதாவது ஒரு ஸ்ட்ரகிள் ஏற்பட்டாலும், ஒரு ஆண்டு வேலை போயிட்டு இருக்கீங்க, ஒரு டிராபிக்ல மாட்டிக்கிறீங்க, ஒரு ஆபீஸ்க்கு போக முடியல கரெக்ட் டயத்துக்கு, இல்ல இந்த மாதிரி நான் ஊருக்கு போகும்போது ஏதோ ஒரு மலையில மாட்டிக்கிறீங்க, இல்ல இப்ப எங்கேயோ மாட்டிக்கிறீங்க. சோ அப்போ பொறுமையா உட்காந்து அந்த சூழலை கத்துக்கிறதுக்கான ஒரு டைமா நீங்க எடுத்துக்கங்களே தவிர வெறுத்து சத்தம் போட்டு எரிச்சலாகி டென்ஷன் ஆகி பிபி செஞ்சுக்காதீங்க, ஏத்திக்காதீங்க. ஏன்னா மறுபடியும் சொல்றேன், நடக்கிறது தான் நடக்கும் மாஸ்டர்ஸ். உங்க லைஃபுக்கு உங்க ஆன்மாக்கு என்ன தேவையோ அதுதான் உங்களுக்கு அந்த பிரபஞ்சம் கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத என்ன செய்யுங்க, நம்புங்க மாஸ்டர்ஸ். ஓகே. அப்போ அதனால இவர் எவ்வளவு சேஞ்ச் ஆயிட்டு இருக்காரு. ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்றாரு, ஒய்ஃபோட டைம் ஸ்பெண்ட் பண்றாரு, பசங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றாரு. ஜாப வந்து நல்லா ஒரு வித்தியாசமா முன்னாடி மாதிரி இல்லாம ஒரு வித்தியாசமா இந்த மருத்துவத்துறையில நான் என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டு நான் பண்றேன் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. அதே மாதிரி யோசிக்கிறாரு, என்னோட பையன் என்னோட ஒய்ஃப் குழந்தை பொண்ணு எல்லாம் இருக்காங்கல்ல, இவங்க எல்லாம் வேறு பிறவில என் கூட வந்துப்பாங்களோ அப்படி இப்படி எல்லாம் நினைச்சிட்டு அவர் வந்து அப்படி வித்தியாசமா ஒரு ஆன்ம ஓரியன்டா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இவ்வளவு நாளும் எப்படி ஒரு பிரைன் வைஸ் அப்படிங்கிற ஒரு ஒரு பர்சனா மட்டும்தான், ஒரு மருத்துவரா மட்டும்தான் அவர் வந்து திங்க் பண்ணாரு. ஆனா இப்ப இங்க என்ன திங்க் பண்றாரு, நான் வந்து ஒரு ஆன்மா, அப்போ நான் இத்தனை இன்னும் எனக்கு இவ்வளவு காலகட்டம் இருக்கு, நான் நிறைய நிறைய விஷயங்கள் கத்துக்கதான் இங்க வந்திருக்கேன், இவங்க எல்லாம் என்னோட டிராவல் பண்ணக்கூடிய சக பயணியர் அப்படிங்கறதெல்லாம் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாரு. அப்போ ஆன்மாவுக்கு வயசுங்கிறது எதுவுமே இல்லையோ, இப்ப ஆன்மாவுக்கு வயசுங்கிறது தான் என்னது அப்படிங்கறதெல்லாம் அப்படி யோசிக்கிறாரு. இந்த மாதிரிலாம் என்ன செஞ்சுட்டாரு, யோசிக்க ஆரம்பிச்சதுனால எல்லாத்தையும் மன்னிக்க ஆரம்பிச்சுட்டாரு. ஞாபகம் வச்சுக்கோங்க மாஸ்டர்ஸ், மன்னிப்புங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் லைஃப்ல. மன்னிக்கணும், மன்னிச்சுக்கினா மட்டும்தான் நீங்க ஹாப்பியா இருக்க முடியும். அதனால இவர் என்ன பண்ணிட்டாரு, எல்லாரையும் மன்னிக்க ஆரம்பிச்சுட்டாரு. அதே மாதிரி என்ன அப்படின்னா, எல்லாரையும் என்னோட கட்டுப்பாட்டுல வச்சுட்டு இருக்கணும்னு நான் நினைப்பேன் முன்னாடி, இப்போ அதெல்லாம் தளர்த்திட்டேன் அப்படின்னு சொல்றேன். ஏன்னா யாரையும் நம்ம வந்து கவரணும்னு தேவை கிடையாது, யாரையும் யாருக்கும் நம்ம ப்ரூவ் பண்ணணும் அவசியம் கிடையாது. நம்ம வந்தோமா, நம்ம வேலையை பார்த்தோமா, நம்ம வந்து ஹாப்பியா இருந்தோமா, குடும்பத்தை கூட சந்தோஷமா இருந்தோமா,
எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம மேல போனோமா அப்படிங்கிறதுதான் இருக்கு அப்படிங்கறத இவர் புரிஞ்சுக்கிட்டாரு. எதையும் புடிச்சு நான் சுமக்கணும்னு அவசியம் இல்லை, கைக்குள்ள புடிச்சு அழுத்தி வைக்கணும்னு அவசியம் இல்லைங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்ப நாங்க வந்து நைட்டெல்லாம் உட்காந்து ஃபேமிலி ஃபுட் எல்லாம் நைட்டு சேர்ந்து சாப்பிட்டு ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத சொல்றாரு. என் ஒய்ஃப்டையும் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இப்போ வந்து ரொம்ப நான் வந்து ஹாப்பியா என்னோட ஃபேமிலிய ஒரு அப்பாவா, ஒரு கணவனா, அப்படி எந்த மாதிரி ஒரு மருத்துவனா, நான் எப்படி சந்தோஷமா வாழணும், என்னோட வாழ்க்கைய மத்தவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா என்னோட வாழ்க்கையை எப்படி அமைச்சுக்கணும் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரி வாழ தொடங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாப்டர் வந்து அவர் கம்ப்ளீட் பண்றாருங்க மாஸ்டர். ஒரு சாப்டர் முடிச்சிருக்கேன். ஓரளவுக்கு இந்த சாப்டர்ல இருக்க எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ மெயினா இந்த சாப்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் மேல இருந்து நிறைய மெசேஜ் கொடுத்திருக்காங்க. ஒவ்வொன்றும் இல்லைனாலும் ஒன்னையாவது உங்களுக்குள்ள உள்ள வந்து என்ன செஞ்சுக்கோங்க, ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அப்பதான் காலையில இவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ஒரு யூஸ்ஃபுல். அத மறுபடியும் சொன்னதுதான், ஒரு காதுல வாங்கி இன்னொரு காதுல விட்டுறாதீங்க. உள்ளுக்குள்ள ஸ்டோர் பண்ணுங்க, மெமரியில உள்ள போடுங்க. ஆட்டோமேட்டிக்கா எடுத்து 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 ப்ராக்டிஸ் பண்ணுங்க. டெய்லி டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஒண்ணு எடுத்தா கூட போதும். எவ்வளவு மெசேஜ் சொல்லியிருக்கேன் நான். அதுல ஒண்ணே ஒண்ணு எடுத்தா கூட போதும். லைஃப்ல வந்து எப்போ ஒரு விஷயம் நடந்தாலும் அது வந்து நல்லதுக்கு தான், நம்மளுடைய ஆன்மாவோட முன்னேற்றத்துக்கு தான், நம்ம எடுத்துட்டு வந்த பாத்துக்கு. நம்ம சொல்லுவோம் நிறைய ஜாப் ட்ரை பண்ணியிருப்போம், நம்மளுக்கு கிடைக்காம கிடைக்காம போகும், அப்ப ரொம்ப கவலைப்பட்டிருப்போம். சோ மத்த படிப்பு, ஒரு காலேஜ், ஒரு இது நம்ம நிறைய ட்ரை பண்ணியிருப்போம், நம்மளுக்கு கிடைக்காம போயிருக்கலாம். ரைட், அந்த டைம்ல ட்ரை பண்ணாமே நம்ம இருக்கலாம், ட்ரை பண்ணாம ஒண்ணுமே கிடைக்காது. சோ ஆனாலும் ஓகே, லைஃப்ல வந்து சில விஷயங்களை வந்து நம்ம அப்படியே அழகா ஃப்ளோவா எடுத்துட்டு போகணுமேனு நான் சொன்னதுதான். இந்த நம்ம டிராபிக்ல மாட்டுறது சென்னையில எல்லாம் கேட்கவே வேண்டாம். சென்னை மாதிரி சிட்டில எப்பவுமே நம்ம டிராபிக்ல மாட்டதான் செய்வோம். அப்போ டென்ஷன் ஆகி குதிக்க வேண்டாம். அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படிங்கறத ஜஸ்ட் ஒரு கோ த்ரூ பண்ணுங்க. பக்கத்துல எல்லாம் என்ன நடக்குது, ரோட்ல என்ன நடக்குது, என்ன போயிட்டு இருக்கு. சோ இல்ல ஒரு பாட்டு கேட்பீங்களா, உட்காந்து பொறுமையா கேளுங்க, பரவாயில்ல. வேலை முடியல அப்படின்னா நீங்க போக முடியலங்கிறதுக்காக ஒண்ணுமே செய்ய முடியாது. நமக்கு அன்னைக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கோ அதை அப்படியே என்ன செஞ்சுக்கோங்க மாஸ்டர்ஸ், ஏத்துக்கோங்க. லைஃப்ல ஒவ்வொரு ஸ்டெப்ஸுமே அதுதான் மாஸ்டர்ஸ். எல்லாம் நல்லா பாருங்களேன். அவங்கவுங்க லைஃப் இதுக்காக வராங்க. அவங்கவுங்க வேலையை முடிச்சுட்டு போறாங்க. இதுல யாரு பிடிச்சு நம்ம என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்க. நம்ம அப்படி நினைச்சோம்னா வருத்தமும் கவலையும் நம்மளுக்கு தான் மாஸ்டர்ஸ். வேற ஒண்ணுமே கிடைக்க போறது இல்லை. உங்களுக்கு வேற ஹாப்பிலாம் கிடைக்க போறது இல்லை. கவலை மட்டும்தான் கிடைக்கும். பிள்ளைங்களையோ வீட்டுக்காரரையோ இல்ல யாரையோ புடிச்சு வைக்கிறதுனால நம்மளுக்கு என்ன கிடைக்க போறது, எதுவுமே கிடைக்காது. சோ நம்ம லைஃப பார்ப்போம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க மாஸ்டர்ஸ். அப்படி பண்ணாலே கிட்டத்தட்ட ஒரு முக்கால்வாசி ப்ராப்ளத்துல வந்து நம்ம என்ன செஞ்சிடலாம், வெளியில வரலாம். எஸ், தேங்க்யூ மாஸ்டர்ஸ். தேங்க்யூ வெரி மச்.